ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 42 இன்ச்சு சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் பிழை இல்லாமல் நீட்டாகவே நம்ம கட் பண்ணி தைக்கலாம். சரி வாங்க பார்க்கலாமா? பின் சைடு நம்ம இப்போ பாருங்கள், இது வந்து பேக் சைடு வருமா, இதை நம்ம இதில் வந்து நம்ம எல்லா அளவும் கரெக்டாக வெட்டிட்டோம், அது ஓகே அப்படின்னா ஃப்ரெண்டு ஈஸியாக வெட்டிடலாம் எல்லாமே. இதுதான் நமக்கு மெயினானது. இப்போ பாருங்கள், இதோட உயரம் வந்து நான் 15 எடுத்திருக்கேன். ஆனால் இதோட உயரம் வந்து 14 தான். அரை இன்ச்சு வந்து மேலே தையலுக்கு, அதுக்காக நான் 14 எடுத்திருக்கேன். 14 ப்ளஸ் அரை ஒரு 15. இப்போ இதுக்கு வந்து ஷோல்டர் வந்து எப்போதும் நம்ம இப்படி தான், அதாவது 9 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சுனாலே அவங்களுக்கு 2.5 தான் வைப்போம். 2.5 அதுலேருந்தே சேர்த்து 6. அந்த 6லேருந்து அரை இன்ச் கழிச்சிங்கன்னா 5.5. அதை தான் நம்ம ஆம்கோலாக வச்சுருக்கோம். இப்போ இது வந்து 11.5 வரும். சரிங்களா? 42 இன்ச்லேருந்து நீங்கள் எப்படி 11.5ன்னு கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான கேல்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். 42 இன்ச் இருக்குல்ல, அதை வந்து 4ஆல் வகுக்கணும். வகுத்திங்கன்னா 10.5 வரும். அந்த 10.5யோட 1 சேர்த்திங்கன்னா 11.5 வரும். நீங்கள் 10.5 கரெக்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கூக் போட முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். லூஸ்க்காக நம்ம ஒரு இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து 11.5 வைக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து ஆம்கோல் வந்து 1 இன்ச் வைக்கிறேன். அடுத்து ஒரு 3/4 இன்ச்சு. அந்த 1 இன்ச்சு வந்து பேக் சைடு, அந்த 3/4 இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம கப்புக்கு சென்டரில் வந்து 13 எடுக்கிறேன். ஆனால் இதோட உயரம் என்னன்னு கேட்டிங்கன்னா 12 தான். 1 இன்ச்சு நம்ம வந்து தையலுக்காக, ஏன்னா நம்ம மேலேயும் தைக்கணும் கீழேயும் தைக்கணும் இல்லையா, பட்டிக்கும் வரும் இல்லையா, அதனால் 1 இன்ச் சேர்த்துக்கிறோம். சென்டரில் 13னா கூக் மாட்டுற சைடு 12 வரும். அதே வந்து சைடு தையல் சைடு 12.5. ஓகேவா? இது பின்கழுத்து வந்து 10 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இது முன்னாடி, ஏன்னா நம்ம முன்னாடி கிராஸ் தானே வெட்ட போகிறோம், அதனால் நம்ம முன்னாடியே அளந்துடுறோம் 6. சரிங்களா? அதே எடுத்துக்கிட்டு இப்போ நான் எப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கேனோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அளவு எல்லாமே சரி எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுலேயே நம்ம மார்க் பண்ணி வெட்டிக்கிடணும். இது வந்து 42 இன்ச்சு சைஸுக்கு. சரிங்களா? ஏன்னா ஒரே சைஸ் வந்து நமக்கு ஆம்கோலோ ஷோல்டரோ நம்ம எடுக்க மாட்டோம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். ஆனால் உங்களுக்கு வந்து இதே சைஸில் உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த அளவுப்படி நீங்கள் தைச்சு பாருங்கள். ஷோல்டர் இழுக்கவோ எதுவுமே இருக்காது. அதாவது ஷோல்டர் அங்கிட்டு இழுக்கிறது, ஒழுங்காக உட்காரல, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. கரெக்டாக நச்சுன்னு இருக்கும் ப்ளவுஸு. இப்போ நம்ம பேக் சைடு வெட்டிட்டோமா, அடுத்து நம்ம வந்து கைக்கு வெட்ட போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த ஒரே சைடு நம்ம போட்டு இப்போ 2ஆக மடிச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம 4ஆக மடிக்க போகிறோம். 4ஆக மடிச்சுக்கிட்டு நம்ம கை வந்து வெட்ட போகிறோம். நீங்கள் வேறு மெத்தடில் வெட்டுவீங்க அப்படின்னாலும் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நீட்டாக வெட்டலாம். பிகினர்ஸுக்குமே இந்த மாதிரி ஈஸியாக சொல்லி நம்ம வெட்டும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ 4ஆக நம்ம மடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் 1 மீட்டர் வாங்கிக்கிங்க லைனிங். 80 பாயிண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு கையும் பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் 1 மீட்டர் இருந்து வெட்டும்போது தான் சரியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம ஜாயின் போட்டு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 7.5 தான். ஆக்சுவலாக கையோட நீளம் வந்து 7.5. அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு போயிடும் இல்லையா, தையலுக்கு மார்க் பண்ணி தானே நம்ம வெட்டணும். அதனால் இப்படி இப்போ மேலேருந்து 2.5 இன்ச்சாக கழிச்சுக்கிறோம். நம்ம 2 கர்வுக்கு அந்த கர்வ் மாதிரி வெட்டுவோம் இல்லையா, அதுக்கு வந்து 2.5 இன்ச்சு. இப்போது இது ஃபுல்லாகவே வந்துடும் ஹேண்டுக்கு. நம்ம வந்து அளக்கெல்லாம் தேவையில்லை. ஒரு மீட்ரு லைனிங்கில் நீங்கள் வெட்டும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ 2.5 இன்ச்சு நான் மேலேருந்து நம்ம கழிச்சோம் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம கர்வ் மாதிரி அப்படியே ஒரு வளைவாக போட்டு கைக்கு நம்ம வெட்டிக்கிறோம். இதோடு நம்ம மடித்து தைச்சிருவோம் இல்லையா, அதனால தான். ஏற்கனவே நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் லைனிங்கோட எப்படி நம்ம அட்டாச் பண்ணி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், லைனிங் வித் ப்ளவுஸு. அவ்வளோதான். இப்போ நம்ம கையிலையுமே வந்து சைடில் வந்து நம்ம ஒரு லைட்டாக நம்ம குடஞ்சி வெட்டணும். அந்த முன் சைடு வரும் இல்லையா, அது நான் காமிச்சிருக்கேன். பின்னாடி வரும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிராஸ் வெட்ட போகிறோம். பின்னாடி முடிச்சிட்டோம், ஹேண்டு முடிச்சிட்டோம், அடுத்து வந்து கிராஸ் தான். இதை முடித்த உடனே பட்டி தான். இப்போ நம்ம டக்குன்னு எந்த அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கில் கடன்னு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதே சைஸில் நம்ம வெட்டி
வெட்டிட வேண்டியதான். அதாவது பின்னாடி தான் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளவுஸ் கட்டிங்கே வந்து பேக் சைடு தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து எல்லாமே நம்ம ஈஸியாக தைச்சி வெட்டிடலாம். வெட்டிட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களால் ஒரு ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக கட் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க, நான் எந்த மாற்றமே வராது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டேப் வச்சு அளந்தாலும் கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக வெட்டிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிராஸ் தான் நம்ம வெட்டுறோம், நேர்கட்டு இல்லை, இது கிராஸ் தான். மோஸ்ட்லி வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு கிராஸே போடுங்க. ஏன்னா நேர் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இழுத்து கொடுக்காது. கிராஸ் கேட்குறவங்களுக்கு கிராஸ் போட்டு தான் நம்ம தைக்கணும். வெயிட்டுக்கு கண்டிப்பாக கிராஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3/4 இன்ச்சு எடுத்தோம்ல முன்னாடி ஆம்கோலுக்கு, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு லைட்டாக அப்படியே வளைச்சி வெட்டிட வேண்டியதான். இது முன்னாடியும் வந்து இது ரவுண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த மாதிரி. இல்லை அவங்க வேறு மாதிரி நெக் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெக் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் அளவு இது தான். எவ்வளோ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? 1 மீட்ரு லைனிங் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெட்டிடலாம். பட்டிக்கு மட்டும்தான் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். பட்டியை நம்ம அளந்து தானே பண்ண போகிறோம், அதனால் வந்து பெருசாக ஒன்றும் வராது. நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக நிற்கும். இப்போ அந்த நம்ம தையல் ஓட்டுற இடத்துல டாட் போட்டுக்கிறணும். இப்போ நம்ம கப்புக்கு வெட்ட போகிறோம், சரியா? கப்புக்கு வந்து அந்த ஹூக் சைடில் இருந்து 3 இன்ச்சு, கப்பு பிடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு, அவ்வளவுதான். இவ்வளோ தான் பாயிண்ட்டு. இப்போ முன் போர்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து பட்டிக்கு வெட்ட போகிறோம், சரிங்களா? எல்லா இடத்துலையும் நம்ம எந்த இடத்துலலாம் வந்து டாட் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம தையல் அடிக்கணும். இப்போ பட்டி நம்ம வெட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து 12 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அதே எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருந்தால் நம்ம சைடில் கட் பண்ணிக்கலாம். அதனால கூட குறைச்சி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இப்போ 14 இன்ச்சு, அந்த 1/2 இன்ச்சு தையலை விட்டுறணும். அதை விட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா 12 சென்ட்ரு டாட் போட்டோம் பாருங்கள், அந்த 12 நம்ம கழிக்கும் போது 2.5 வருது. 2.5 + 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? மொத்த உயரம் முன்னாடி எடுத்தோம் பாருங்கள், அது 14.5. கப்புக்கு சென்டரில் விட்டோம் பாருங்கள், அது 12. அது 2, இந்த 14லேருந்து 12 கழிச்சோன்னா 2.5, சரிங்களா? அந்த 2.5லேருந்து 1/2 சேர்த்தோம்னா 3, அது 3. அதே மாதிரி அங்கிட்டு 12 வச்ச சைடு 4, 12.5 வச்ச சைடு 3.5. ஓகே, அவ்வளோதான். தையல் வந்து ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து கட்டிங் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ஏனோ தானோ அப்படின்னு போட்ட வீடியோ கிடையாது. இது ஒரு கஸ்டமரோடது, அதுக்காக தான். அவங்களோட ப்ளவுஸ் நான் கட் பண்ணதை சரி பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னா நம்ம நெக்கு எந்த மாதிரி கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம பேக் சைடு கட்டிட்டு இந்த ப்ளவுஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். எவ்வளோ நேரம் ஆனது பார்த்தீங்களா? ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து உங்களால் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் கட் பண்ணிடலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.